ஜீரக சம்பா ரைஸில் வந்து பிரியாணி பண்ணும்போது டேஸ்ட்டே தனி தான். ஆனாலும் இன்றைக்கி வந்து லோக்கலாக கிடைக்கிற ரைஸில் இந்த சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். இதுக்காக நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். அது கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வினேகர், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது வந்து கறி பவுடர் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இப்போ சேர்த்துருக்கிற பேலன்ஸ் வந்து நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணணும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து 3 கப் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணணும். அதுவும் புளி இல்லாதது தான். நான் 2 கப்பு மட்டும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு வந்து குக் பண்ணும்போது தான் ஆட் பண்ணுறேன். உங்களோட பாத்திரம் வந்து நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா 3 கப்பு நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் சோக் பண்ண வைங்க. இந்த டைமில் வந்து அரிசியை நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ண வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து குக்கரில் போடணுங்கன்னா சோக் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. நான் இன்றைக்கி 3 கப்பு ரைஸுக்கு 4.5 கப்புனுள்ள அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஜீரகம், 4லேருந்து 5 பச்சை மிளகு. இது வந்து நல்ல உரப்பாக உள்ளது தான். 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாமே கொஞ்சம் உரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம இடிகளில் கூட இடித்து எடுத்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததுன்னா பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்திலே ஆயிலில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி ரெட் கலர் பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயிலின்னு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸில் வந்து நெய் ஆட் பண்ணி பிரியாணி மசாலாகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த பே லீஃப் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் பொரியணும். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலாகளும் சேர்த்து கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசனை இல்லாத வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் பிடிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஊற வச்சுருந்த சிக்கன் இதுண்ட கூட சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தால அந்த தயிர் அதுவும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணணும். கொத்தமல்லி 1 படி நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா 2 பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணோம். அது வந்து சாப் பண்ணலாம் தேவையில்லை. நல்லா ஈஸியாக வதங்கி குக் ஆகிடும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதுவும் சேர்த்து தயிர் எல்லாமே ஆட் பண்ணி தீ கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாம் வற்ற வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வேகாது. அதனால ஃபஸ்ட்டிலே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி வச்சு இதோட தண்ணி நல்லா வற்ற வச்சு எடுத்துக்குங்க. ஆனாலும் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அதனால் 4.5 கப்புன்னுள்ள அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 கப்பு தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரைஸினை வந்து நல்லா சோக்கானதுக்கப்புறம் வடித்தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதே நீங்கள் வந்து குக்கரில் செய்யும்போது 1 விசில் அந்த அளவுக்கு வச்சா போதும். நான் அடுப்பில் செய்யணுனால நல்ல பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தீ கம்மியாக வச்சுக்கிறேன். அது வரைக்கும் நல்ல ஹை ஹீட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி தீ குறைச்சி வச்சு கவர் பண்ணும்போது அடியிலெல்லாம் பிடிக்காது. இப்போ வந்து நல்ல தண்ணியெல்லாம் வற்றி சிக்கனும் எல்லாம் நல்லா வெந்து சோறும் ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் இப்படியே நம்ம எடுக்க போகிறதில்ல. நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கேப்பு விடுங்க. மெதுவாக தள்ளி விட்டுட்டிங்கன்னா நல்ல கேப்பு வந்துடும். இதிலே வந்து ஒரு ஸ்டீல் பவுல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் தான் வச்சுருக்கிறேன். ஒரு கறி வந்து நடுவிலே வச்சு ஸ்மோக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம அடுப்பில் உள்ள கறியெல்லாம் எடுக்க முடியாதனாலும் நம்ம இந்த மாதிரி சர்க்கோலோட டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்க கிடைக்கும். இதை வந்து நல்லா சூடு காட்டிட்டு நல்லா அனல் அப்படியே வருவல அந்த ஸ்டேஜில் இந்த பவுல் உள்ளுக்கு போட்டு ஒரு கரண்டி நெய்யும் சேர்த்து உடனே நல்லா கவர் பண்ணி வச்சுக்குங்க. இதோட ஸ்மோக் தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே. குக்காக வந்து கவர் பண்ணி அந்த சைடில் கவரில் ஓட்டை இருக்குல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் முடித்து நம்ம இது ஓப்பன் பண்ணி அப்படியே கிண்டி எடுத்து பாருங்கள். அவ்வளோ நல்ல டேஸ்டியாக வாசத்தோடு இருக்கும் இந்த பிரியாணி. கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது. சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு. இதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரு முட்டை பாயில் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவைப்படாது. இதில் சேர்த்துருந்த இந்த மசாலா பவுடர் எல்லாமே உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க.